உடையார் பாகம் 5 அத்தியாயம் 17. தனது பிரச்சனைக்கு காரணம் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்று விமலாதித்தன் கூற, என்ன விமலாதித்தா, விளையாடுகிறாயா என்று வந்தியத்தேவர் கேட்டார். இல்லை மாமா, குற்றம் அவர் மீதுதான். என்னதான் பெண் பெற்றாலும் பெண்ணை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்க்க வேண்டும். ஒரு பெண்ணை ஆண் போல வளர்த்துவிட்டு அவளுக்கு ஏன் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும்? நான் அரசியல் ரீதியாக வேங்கி நாட்டிற்கு விமோச்சனம் என்றுதான் குந்தவையை மணந்து கொண்டேனே தவிர குந்தவை பேரழகி என்றோ அறிவில் சிறந்தவள் என்றோ நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஒரு எண்ணம் இருந்தது. உங்கள் மனைவி குந்தவையைப் போலவே இவளுக்கும் பெயர் இருக்கிறது. ஒருவேளை அவர் போல இவளும் அற்புதமானவளாக இருப்பாள் என்ற மயக்கம் என்னிடம் இருந்தது. ஆனால் பெயர் மட்டுமே ஒற்றுமை, மற்றவை அனைத்தும் வெவ்வேறானவை. உங்கள் மனைவி பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மாமா. அற்புதமான பெண்மணி என்று பலரும் வியந்து வியந்து போற்றுவதை நான் காதார கேட்டிருக்கிறேன். சோழ தேசத்தில் மிக உயர்ந்த பதவியில் மிக செல்வாக்கோடு திகழ்ந்தாலும் அவர்கள் மிகவும் பணிவு மிக்கவர்கள், அன்பு மிக்கவர்கள், தாயை போன்றவர்கள் என்றெல்லாம் பல பொதுமக்கள் பேசுவதை நான் கேட்டு பரவசப்பட்டிருக்கிறேன். ஆனால் பேயை போலவும் ஒரு குந்தவை இருப்பாள் என்று எனக்கு இப்போதுதான் புரிந்தது. உங்களிடம் காண்பிக்க வெட்கமாக இருக்கிறது. இருந்தாலும் என்ன செய்ய, இதோ பாருங்கள் என்று மேல் துணியை விலக்கி இடது புஜத்தை காட்டினான். பெரிய கத்தி கீறல் ஒன்று இருந்தது. வந்தியத்தேவர் கண் சுருக்கி பதறினார். என்ன இது என்றார். தூங்கும்போது கிழித்து விட்டாள் மாமா. அப்படியா? ஆமாம், அயர்ந்து தூங்குகிற போது அருகே வந்து உட்கார்ந்து பளிச்சென்று கிழித்து விட்டாள். எப்படி அவளை விட்டு வைத்திருக்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை. இதற்கு காரணம் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர். என்ன முட்டாள்தனம்! இதைவிட பெரிய முட்டாள்தனம் உண்டு மாமா. மேலை சாளுக்கியத்திலிருந்து தூதராக வந்தவரை நாங்கள் திரும்ப செய்தி சொல்ல நிரந்தர தூதுவராக வைத்திருக்கிறோம். அவனை தூதுவரும் மேலை சாளுக்கியர் என்று சொன்னால் பொதுமக்கள் வெறுப்பார்களே என்று இங்கே ஒரு சிறிய பதவியை கொடுத்து வைத்திருக்கிறோம். இது ராஜாங்க ரகசியம். இது தெரியாமல் அந்த அதிகாரியிடம் போய் 800 பொற்காசுகள் கொண்ட ஒரு பை நிறைய கொடுத்து, இங்கே என்ன நடக்கிறது, அரசாங்கத்தினுடைய ரகசியங்கள் என்னென்ன எனக்கு சொல்லக்கூடாதா என்று குந்தவை கேட்கிறாள். அவன் 800 பொற்காசுகளையும் என்னிடம் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு உன் மனைவி உனக்கு எதிராக செயல்படுகிறாள் என்று சொல்கிறான். இதற்கு நான் எங்கே போய் முட்டிக்கொள்வது மாமா? நான் அந்த பொற்காசுகளை அவனிடமே கொடுத்து இது என் தமையனார் காதுக்கு போகாமல் இருக்கும்படி கேட்டுக்கொண்டேன். தமையனார் காதுக்கு போனால் எனக்கு எவ்வளவு கேவலம்! என் பொதுமக்களுக்கு தெரிந்தால் என்னை எவ்வளவு இழிவாக பேசுவார்கள்! சோழ சக்கரவர்த்தியை பற்றி, குந்தவையை பற்றி எவ்வளவு மட்டமாக பேசுவார்கள் என்பது ஏன் இவளுக்கு தெரியவில்லை? நான் தவித்து போனேன் மாமா. சோழ தேசத்தின் பகை வந்தாலும் பரவாயில்லை, கீழே சாளுக்கியத்தின் மானம் காப்பாற்றப்படும் என்று அவளை திருப்பி அனுப்பிவிடலாமா என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு அவள் வாய்ப்பே தரவில்லை. ஏன், என்ன நடந்தது? தானே ஊர் திரும்பி சோழ தேசத்திற்கு போக வேண்டும், வேங்கி நாடு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டாள். எனவே கூட இருந்த அழைத்து போன நான் திரும்ப கொண்டு வந்து விடுவதற்காகவே இப்போது சோழ தேசம் வந்திருக்கிறேன். அதன் பிறகு மறுபடியும் நாடகம், மறுபடியும் அடிதடி. சோழ எல்லைக்குள் நுழைந்ததும் தான் எல்லா விதத்திலும் சுதந்திரமாகிவிட்டதாக குந்தவைக்கு நினைப்பு. எகத்தாளமான பேச்சு, இழிவான வார்த்தைகள். அவளை அடித்தாயா விமலாதித்தா? அவள் என் மனைவி மாமா. சக்கரவர்த்தியின் மகள் என்பதை மறந்துவிட்டாயல்லவா? என்ன செய்ய போகிறீர்கள்? என்னை மாறுகை மாறுகால் வாங்கி தொங்கவிடப் போகிறீர்களா? செய்யுங்கள், எனக்கு அது பற்றி கவலை இல்லை. மனைவியிடம் அடிபடுவதுதான் புருஷனின் லட்சணம் என்றால் நான் புருஷனாக இருப்பதற்கு பிரியப்படவில்லை. அவள் எனக்கு மனைவியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பிரச்சனையை வேறு விதமாக சந்தித்திருக்கலாமே விமலாதித்தா. சந்தோஷமாக நீ போய் உன் தாய் வீட்டில் சிறிது நாள் இருந்துவிட்டு வா என்று நீ சொல்லியிருக்கலாமே. என்னுடைய எந்த பேச்சையும் அவள் கேட்பதில்லை மாமா. என்னையும் சோழ தேசத்தில் வந்து இரு என்று சொல்கிறாள். அது மட்டும் இல்லை, உங்களையும் இழிவாக பேசுகிறாள். குந்தவையின் புருஷன் வீட்டோடு மாப்பிள்ளையாக இல்லையா? அவரும் இளவரசர்தான், வல்லத்து இளவரசர். இப்போது என்ன வல்லத்திலா குடியிருக்கிறார்? தஞ்சை அரண்மனையில் ஒரு பகுதியில் சுகமாக வாழவில்லையா? தஞ்சை விவகாரங்களை கவனிக்கவில்லையா? அப்படி இருந்துவிட்டு போயேன் என்கிறாள். எனக்கு அதில் சம்மதமில்லை. அது மட்டுமல்ல, என்னுடைய தமையனாருக்கு அதில் துளியும் விருப்பமில்லை. அது மட்டுமல்ல, இப்போதே நான் சோழ தேசத்திற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாக என்னுடைய மக்கள் பேசுகிறார்கள். நான் சோழ தேசத்திலேயே இருந்துவிட்டால் அது இன்னும் இழிவாக முடியும்.
அப்படி நான் இங்கு சோழ தேசத்தில் இருந்தால் மேலை சாளுக்கியத்தின் தொந்தரவுகள் என் தமையனாருக்கும் அதிகமாகும். எனக்கு புரிகிறது விமலாதித்தா. சக்கரவர்த்தியின் சார்பில் குந்தவையின் செயலுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு குந்தவையை பற்றி தெரியும். ஆயினும் பெண்ணை பெற்றவர்களுக்கு பெண் மீது கொஞ்சம் கரிசனம் இருக்கத்தானே செய்யும். எனக்கு புரிகிறது மாமா. இதனாலேயே சக்கரவர்த்தியை எப்படி நான் சந்திப்பது என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். நீங்கள் வந்தது மிகவும் நல்லதாயிற்று. இந்த செய்தி தெரிந்து கோபத்தில் யாரேனும் உபசேனாதிபதியைத்தான் வரவேற்பதற்கு சக்கரவர்த்தி அனுப்புவார் என்று நினைத்திருந்தேன். உங்களை அனுப்பியிருக்கிறார் என்பது சக்கரவர்த்திக்கு என் மீது உள்ள நம்பிக்கையை, தெலுங்கு தேசத்தின் மீது உள்ள காதலை தெரியப்படுத்துகிறது. உங்கள் வருகையை பார்த்து என் வீரர்களும் இந்நேரம் மகிழ்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். சரி, வீட்டு விவகாரத்தை விடு. மேலை சாளுக்கியர்கள் பற்றி உன்னுடைய எண்ணம் என்ன? அவர்கள் அயோக்கியர்கள் மாமா. கங்க தேசத்தின் எல்லைகளை பாழ்படுத்தி இருக்கிறார்கள். இந்த முறை யுத்தத்தினுடைய தன்மையே மாறி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலை சாளுக்கியத்தில் தர்ம யுத்தமாக இருக்காது. சேரர்கள் விதவிதமாக அவர்கள் மனதை கலைத்து வைத்திருக்கிறார்கள். சோழரின் படையை எதிர்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். கங்க தேசமும் ராஷ்டிரகூடமும் இரட்டைப்பாடியும் நொளம்பபாடியும் சோழ தேசமும் நடுநாடும் தொண்டை நாடும் பாண்டிய தேசத்து படைகளும் ஒன்று சேர்ந்து வரும்போது எப்படி எதிர்கொள்ள முடியும்? எனவே தர்ம யுத்தம் செய்ய முடியாது என்கிறார்கள். பிறகு வேறு எப்படி யுத்தம் செய்வார்களாம்? வந்தியத்தேவர் கேட்டார். இரவில் மறைந்திருந்து தாக்குவார்களாம். இரவில் இரண்டு பக்கமும் மலைகளில் நின்றபடி நெருப்பு வீசுவார்களாம். வீரர்கள் தங்கும் குளங்களில் பெண்களை விட்டு கடும் விஷத்தை கலப்பார்களாம். வீரர்கள் உணவு சமைக்கும் இடத்தில் சிறிய குழந்தைகளை ஓடவிட்டு அவர்களிடம் குப்பிகளை கொடுத்து உணவுகளில் விஷம் கலக்க செய்வார்களாம். வந்தியத்தேவர் முகம் சுருக்கினார். சேர தேசத்து நம்பூதிரிகள் அல்லவா இப்படியெல்லாம் செய்வார்கள்? 1120 என்று தனியாக ஒரு சேர தேசத்து படை இருக்கிறது மாமா. ஆனால் 10,000 பேர்களுக்கு மேற் சேர தேசத்து வீரர்கள் அங்கே கலந்திருக்கிறார்கள். அவர்களால் தான் கங்க தேசத்திற்கு மிக பெரிய வேதனை நடந்து கொண்டிருக்கிறது. கங்க மக்களை வெறுப்படைய செய்கிறார்கள். ஏன் அடி வாங்குகிறீர்கள்? உங்களை காப்பாற்ற சாளுக்கிய அரசன் சத்யாசிரனை தவிர வேறு எவனும் வரமாட்டான். நீதானே அண்டை நாட்டார், நாங்கள் தானே பங்காளிகள். எவனோ சோழனை பரதேசியை தலைவனாக கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்கிறார்களாம். இதில் உன்னுடைய எண்ணம் என்ன விமலாதித்தா? நிச்சயமாக மேலை சாளுக்கியத்தோடு போர் செய்ய வேண்டும். யார்? நாம். நாம் எனில் யார் விமலாதித்தா? ஏன் இப்படி கேட்கிறீர்கள் மாமா? நீங்களும் நானும் வெவ்வேறா? அதில்லை. உங்களிடம் உள்ள சைன்யங்கள் எவ்வளவு? இந்த மேலை சாளுக்கிய படையெடுப்பில் உன் பங்கு என்ன? வல்லவரையர் வந்தியத்தேவர் விஷயத்துக்கு வந்தார். 16,000 படை வீரர்களும் 4,000 ஊழியர்களும் கொண்டு வந்திருக்கிறேன். 16,000-ல் 15,000 குதிரைப்படை, 1000 வீரர்கள் ஓட்டமும் நடையுமாக வந்துவிடுவார்கள். சிறு தேர்கள் கேட்டிருந்தோமே, அதை சோழ அதிகாரிகள் நின்று செப்பனிட்டு சோதனை செய்து வாங்கி போய்விட்டார்களே. அப்படியா? அவற்றுக்கு உண்டான குதிரைகள் தொண்டை நாட்டிலிருந்து வருகின்றன என்று சொன்னார்கள். திருக்கடல் மல்லையில் குதிரைகள் இறங்கியிருப்பதாகவும் திருவொற்றியூருக்கு தேர்கள் போயிருப்பதாகவும் சொன்னார்கள். வண்டிகளை எடுத்து போனவர் யார்? உன்னுடைய படைகளை பார்க்கலாமா? விமலாதித்தன் துள்ளி எழுந்தான். எப்பொழுது போர் இருக்கும் என்று ஆவலாக வினவினான். அவனை வல்லவரையர் வந்தியத்தேவர் அணைத்து கொண்டார். உள்ளே இருக்கின்ற அத்துணை துன்பங்களையும் ஒரே வீச்சில் துடைத்துவிட்டு போருக்காக விரைகிறாய் அல்லவா விமலாதித்தா? உன்னை தொடும்போது நான் ஒரு இளவரசனை தொடுகிறேன் என்று தோன்றவில்லை. வெகு சீக்கிரத்தில் நீ அரச பதவியை ஏற்பாய் என்று தோன்றுகிறது. இது என்ன விபரீதமான பேச்சு மாமா? என் தமையனார் இருக்கிறாரே. உன் தமையனார் ஓய்வெடுக்க விரும்புவதாகவும் வடக்கே காசி தேசம் வரை போய்விட்டு கங்கை நீராட விரும்புவதாகவும் தெரிவித்ததாக ஒரு பேச்சு உண்டு. எப்போது இந்த விருப்பம் வந்துவிட்டதோ அப்போது அரசாட்சியிலும் பிடிப்பு ஏற்படாது. எனவே உன்னை நீ மனதளவில் அரசனாக இருக்க தயார் செய்து கொள். நிச்சயம் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இதற்கு உனக்கு உதவுவார். மாமா, குந்தவை போய் என்னை பற்றி குற்றம் சொன்னால்? விமலாதித்தா, சட்டென்று வல்லவரையர் வந்தியத்தேவர் கை உயர்த்தினார். குந்தவையை ராஜராஜர் பெரிதாக நினைக்க மாட்டார். சில பெண்டுகள் இம்மாதிரி துடுக்குத்தனமாகத்தான் இருப்பார்கள். அவர்களை வேறு விதமாக நீ கையாள வேண்டும். நான் இன்னும் 5-6 நாட்கள் உன்னோடு இருப்பேன். அப்பொழுது சில விஷயங்களை சொல்லித் தருகிறேன். சொல்லிக் கொடுப்பீர்கள், நானும் கற்றுக்கொள்வேன். அதை பயன்படுத்த அங்கே வேங்கி நாட்டில் குந்தவை இருக்க வேண்டும் அல்லவா? விமலாதித்தா, யோசிக்காமல் பேசுகிறாயே. விமலாதித்தனுடைய தமையனார் சக்திவர்மன் தேசாந்திரம் போக விரும்புகின்றார்.
வேங்கி நாடு மொத்தத்தையும் விமலாதித்தனிடம் கொடுத்துவிட்டு விமலாதித்தனை அரசனாக பதவியேற்கும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போது நீ எங்கிருப்பாய்? அருகில் இருந்தால் நீ பட்ட மகிழ்ச்சி. தஞ்சையில் அமர்ந்து சேடி பெண்களை வாட்டி கொண்டிருந்தால் உனக்கு பட்டமும் கிடைக்காது, பதவியும் கிடைக்காது. விமலாதித்தனுக்கு அருகே எவர் இருக்கிறாரோ அவர்தான் பட்ட மகிழ்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உனக்கு முன்பு குந்தவை வேங்கி நாட்டில் இருப்பாள். விமலாதித்தன் வாய்விட்டு சிரித்தான். அவனுக்கு வல்லவரையர் வந்தியத்தேவரை மிகவும் பிடித்து போயிற்று. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.